2:13 வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. இயேசுவின் இரத்தம் பயங்கர ஒரு வல்லமை அந்த இரத்தத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அந்த இரத்தம் இயேசு சிந்தும் பொழுது இயேசு எந்த பாவமும் செய்யலை, எந்த குற்றமும் அவர்கிட்ட இல்லை. பாவம் அறியாத, குற்றம் அறியாத அந்த பரிசுத்த இரத்தத்தை மனுக்குலத்திற்காய் சிந்தினபடியால் இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தை கேட்கும் பொழுது வியாதிகள் மறைகிறது. இயேசுவின் இரத்தத்தை கேட்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது. இயேசுவின் இரத்தத்தை கேட்கும் பொழுது பொல்லாத மந்திரவாத கிரியைகள், பிசாசின் கிரியைகள், பில்லிசூனிய வல்லமைகள் ஒழிகிறது. ஏன்னா இயேசுவின் இரத்தத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை அவர் சிந்தும் பொழுது, அந்த 33 வயதுல அந்த இரத்தத்தை அவர் சிந்தும் பொழுது, அந்த இரத்தத்துல எந்த பாவமும் இல்லை, அந்த இரத்தத்துல எந்த குற்றமும் இல்லை. ஒரு பரிசுத்த இரத்தத்தை மனுக்குலத்துக்காக இயேசு சிந்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு 3 விதமான மரண தண்டனை கொடுத்தார்கள். இயேசுவுக்கு 3 விதமான மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. நீங்கள் இந்த ரோமர்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர்கள் மரண தண்டனை கொடுப்பதில் அவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்கள். மரண தண்டனை கொடுப்பதில் அவங்க ரொம்ப கை தேர்ந்தவர்கள். இப்படி இருக்கிற நாட்களில் இவர்கள் ஒரு மரண தண்டனை வைத்திருந்தார்கள். அநேக மரண தண்டனை ரோமர்கள் வைத்திருப்பாங்க. அதில் ஒன்று என்னன்னா, மிருகங்களை வைத்து கொலை செய்கிற ஒரு மரண தண்டனை. ஹல்லேலூயா. மிருகத்தை வச்சு என்ன செய்வாங்க, கடிக்க விட்டு அதை கொலை செய்ய இது பண்ணுவாங்க. இது ஒரு மரண தண்டனை. இந்த மரண தண்டனைக்கு பெயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேம்னேஷன் அட் பெஸ்டியாஸ் அப்படின்னு சொல்கிற இது ஒரு மரண தண்டனை. இது ஓடி போகிற கைதிகள், பயங்கரமான குற்றம் செய்தவங்களை இப்படி மரத்தில் கட்டி வச்சு மிருகங்களை விட்டு கடிக்க விடுவாங்க. இது ஒரு மரண தண்டனை. இன்னொரு மரண தண்டனை குலசியம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல நடக்கும். டேம்னிஷியோ அட் கிளாடியம் என்று சொல்கிற ஒரு இடத்துல நடக்கும். இது என்ன அப்படின்னா, பக்கத்தில் அந்த இது கத்தியால் வாளை வைத்து கொலை செய்வாங்க. என்ன வைத்து கொலை செய்வாங்க? சுற்றிலும் போர் சேவைகள் இருப்பாங்க. வாளை வைத்து வெட்டி கொலை செய்வாங்க. வெட்டப்படுகிறவனுக்கு, தண்டனை வாங்குறவனுக்கு கையிலையும் ஒரு வாளை கொடுத்துருவாங்க. அப்படின்னா எவ்வளோ திறமை இருக்கோ, நீ மோதி யுத்தம் பண்ணி நீ ஜெயம் எடுக்க முடிஞ்ச ஜெயம் எடுத்துக்கோ. உன் ஜீவனை ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நீ யுத்தம் பண்ணி காப்பாற்றிக்கோ. ஆனால் கண்டிப்பாக நீ செத்து போயிடணும். அப்போது நல்ல யுத்தம் பண்ண தெரிஞ்சவங்க, இந்த வாளை வைத்து வெட்ட தெரிந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி வெட்டி 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 இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாக தானே செய்யும். டயர்டான பிறகு அவன் வெட்டி என்ன செய்வாங்க, அவனை கொல்லுவாங்க. இது ஒரு மரண தண்டனை. இன்னொரு மரண தண்டனை போனியோ கூலி அப்படின்னு சொல்லுகிற கியூலின்னு சொல்லுகிற மரண தண்டனை. இது தகப்பனை கொள்ளுகிறவர்கள், ரொம்ப நெருக்கமான உறவினர்களை கொலை செய்கிறவர்கள் கொடுக்கப்படுகிற மரண தண்டனை. என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய சாக்கு பையில் நாயை உள்ள போடுவாங்க, குரங்கை உள்ள போடுவாங்க, சேவலை உள்ள போடுவாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அப்புறம் பாம்பை உள்ள போடுவாங்க. இது எல்லாத்தையும் போட்டது போல இந்த மரண தண்டனை கைதியும் அதுக்குள்ளே தூக்கி போடுவாங்க. எதுக்குள்ள? இந்த சேவல், குரங்கு, நாய், பாம்பெல்லாம் போட்டுருங்க. இதோட சேர்த்து மனுஷனே உள்ள தூக்கி போட்டு கட்டி ஆற்று தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ளே போட்டோன்னா குரங்கு என்ன செய்யும், நாய் என்ன செய்யும், சர்ப்பம் என்ன செய்யும், அந்த சேவல் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். அது மூச்சு விட திணறதுனால அது பயங்கரமாக அது இது பண்ணும். அது இந்த மனிதனை கடிப்பதும், அந்த மனிதனை கொத்துவதும், மனிதனை சீண்டுவதும், மனிதனை காயப்படுத்துவதும், தண்ணிக்குள்ளே வச்சே அவனை கொத்தி 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 அந்த மிருகங்களும் சாகும், இவனும் சாகும். இப்படி ஒரு மரண தண்டனை வைத்திருந்தாங்க. இப்படி பல மரண தண்டனைகள் இந்த ரோமர்கள் வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுபோல டெசிமேஷியோ அப்படின்னு சொல்கிற மரண தண்டனை, 10 பேர் சுற்றி நின்று ஒருவனை சாகும் வரை அடிப்பார்கள். இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை வைத்திருந்தார்கள். இந்த மாதிரி நிர்வாணப்படுத்தி சாகும் வரை அவனை அடித்து 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 அவனை கொலை செய்வார்கள். இது ரோமர்களுடைய மரண தண்டனை. இப்போ இயேசுவுக்கு 3 மரண தண்டனை கொடுக்கப்பட்டது.
இயேசுவுக்கு 3 மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒன்று ஃப்ளாஜெல்லம் என்று சொல்கிற வாரினால் அடித்து கொலை செய்கிற மரண தண்டனை. ரெண்டாவது ஸ்பீனியா கொரோனா என்று சொல்லுகிற முள் கிரீடத்தை வைத்து சிலுவையில் முள் கிரீடத்தை வச்சு அடிக்கிற ஒரு மரண தண்டனை. மூணாவது குரூசிஃபிக்ஸியோனியம் என்று சொல்லுகிற சிலுவை தண்டனை. இந்த 3 மரண தண்டனையும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ முதல்ல இந்த கசையடி இல்லைனா இந்த ஃப்ளாஜெல்லம் என்று சொல்லுகிற இந்த மரண தண்டனைக்கு பார்த்தீங்கன்னா யூதர்கள் நடுவிலையும் இந்த மரண தண்டனை இருந்தது. இது வந்து இந்த தண்டனை இருந்தது. எந்த தண்டனை? இந்த வாரினால் அடிக்கிற தண்டனை யூதர்களுக்கும் இருந்தது. ஆனால் யூதர்கள் என்னன்னா ஒரு லெதர் மாதிரி தான் வச்சுருப்பாங்க, பெல்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்பு இருக்கும், அதில் 4 லெதர் இருக்கும், இல்லைன்னா 5 லெதர் இருக்கும். அதை வச்சு 39 தடவை தான் அடிப்பாங்க. எத்தனை தடவை அடிப்பாங்க? ஒன்லி 39 தடவை தான். உபாகமும் 11:24 நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கு மேலே அவனை அடிக்க மாட்டாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அவனை விட்டுருவாங்க. இதனால அவன் சாக மாட்டான். இது ஒரு பெனால்ட்டி, ஒரு டெத்து, ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. டெத் பெனால்ட்டி கிடையாது, மரணம் கிடையாது. சும்மா 39 தானே அடிப்பாங்க. ஏதாவது தப்பு செய்தால், அதுவும் ரொம்ப அதிகமான தப்பு செய்தால் அடிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் ரோமர்கள் பயன்படுத்துகிற கசையடி வந்து ரொம்ப பயங்கரமானது. அதுக்கு பேர் தான் நம்ம சொன்னோம் ஃப்ளாஜெல்லம். இது வந்து இதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? எண்ணிக்கையே கிடையாது. எவ்வளவு நேரம் அடிக்கணும்னு அவனுக்கு மனநிலை இருக்கோ அவ்வளவு நேரம் அவன் வெறி தீர அடிப்பான். 39 49 கணக்கு கிடையாது. அதுபோல் இவங்க அடிக்கிற இந்த மரண தண்டனையுடைய ஒரே நோக்கம் சரீரத்திலிருந்து சதையை பித்து எடுக்கணும். என்ன நோக்கம்? சரீரத்திலிருந்து சதையை எடுக்கணும். இதுதான் நோக்கம். அடிச்சு விடணும்னு நோக்கம் கிடையாது. அப்போ எப்படி அடிப்பாங்கன்னு சொன்னால், நல்ல பலனான போர் சேவர்களை வைத்து, அவன் ஏற்கனவே ஒரு அரக்கருக்கு மாதிரி தான் இருப்பான். நிறைய பேர் அடித்து 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 அவனுக்கு இப்போ வந்து அடிக்கலைன்னா தான் அவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும். ஒரு மரணத்தை அவனுக்கு எப்பவும் பார்க்கணும், ரத்தத்தை பார்க்கணும். அப்படி ஒரு மிருகம் போன்று இருக்கிற மனிதர்கள். இவன் வந்து பல மது போன்ற சில காரியங்களை குடித்து வைத்து அவர்களை விட்டு அடிப்பாங்க. இந்த ஃப்ளாஜெல்லம் என்று சொல்லுகிறது வந்து ஆட்டினுடைய எலும்பு, அதுபோல் ஈய குண்டுகள், இது போன்று நிறைய கொக்கிகள் முள்களால் செய்யப்பட்டிருக்கும். இதில் பல விதங்கள் உண்டு. அப்போ இதை அடித்து 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 அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் மரித்து போவான். அல்லேலூயா. சிலவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அவங்க அடித்து 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 ஒரு 100 150 அடி விழும்போது அதே இடத்துல சுருண்டு பிளட் வாமிட் எடுத்து செத்து போயிடுவாங்க. இப்படி நடக்கும். இந்த மரண தண்டனைக்கு இந்த வச்சிருக்க இந்த கசையடி, இந்த பொருளுக்கு பெயர் வந்து ஸ்கார்பியன், அதாவது தேல் என்று பெயர். ஒரு தேல் கொட்டினால் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வலிக்குமோ ஒவ்வொரு அடியிலையும் அந்த வலி இருக்கும். அடிச்சுட்டு எடுத்துட்டா, தேல் கடிச்சா நமக்கெல்லாம் அது பண்ணதில்லை, ஆண்டவர் கிருபை இல்லை. ஆனால் தேல் கடிச்சா கேள்விப்பட்டிருக்கிறேன். அது கொட்டிட்டு விட்டாலும் அதோடைய கடுப்பு, அந்த கடுக்குத்தன்மை மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும், சரீரத்தை வலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த குளவி கொட்டினாலும் அப்படி தான், கொத்திட்டு போயிடும். ஆனால் ரொம்ப சரீரத்தை அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது கொத்திக்கிட்டே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். அதே போல தான் இந்த மரண தண்டனை. அடிச்சுட்டு எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பட்ட இடத்துல வலி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த சரீரத்தில் இருக்கிற ரத்தம், அந்த சதை எல்லாம் அப்படியே பீத்து வெளியே வரும். ஒரு அடியில் 110 ml பிளட்டை வெளியே கொண்டு வர அளவுக்கு இந்த சாட்டைக்கு வல்லமை உண்டு. எத்தனை அளவு? 110 ml ஃப்ளஷை கொண்டு வர. சங்கீதம் 129:3 வாசிங்க. அதில் இதை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதி வைத்திருக்க. சங்கீதம் 129:3 வாசிங்க. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது. அப்போ ஒரு உழுகிற ஒரு நிலத்தை உழும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு நிலம் நீங்கள் உழுதவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிளெயின் கிரவுண்ட் இருக்கு, ஒரு டிராக்டரை விட்டோ ஒரு மாட்டை விட்டோ அதை கொக்கி வைத்து பின்னாடி என்ன செய்வாங்க? உழுதுகிட்டே வருவாங்க. அது போல இயேசுடைய சரீரம் இருந்ததா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற என்னுடைய எலும்புகளை நான் எண்ணலாம் என்று சொல்லி. அப்போ அடிக்கிற ஒரு அடி அடிக்கிறதுனால நரம்புகள்,
இந்த முதுகில் இருக்கிற எல்லா நரம்புகளும் ஒவ்வொன்றா அப்படியே கட்டிங் விட்டுட்டே வரும். டக் 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 டக்குன்னு விட்டுட்டே வரும். எல்லா நரம்புகளும் போகிற வரைக்கும் அப்படி அடிப்பார்கள். அல்லேலூயா. இப்படி செய்யும் பொழுது சில நேரம் எழுப்பி விட்டு அடிப்பார்கள், நிற்க வைத்து அடிப்பார்கள். இப்படி அடிக்கும் பொழுது அந்த அடி என்ன செய்யும்னா நெஞ்சிலையும் வந்து விழும். பின்னாடி மட்டுமல்ல, அது நெஞ்சிலையும் வந்து விழும், முகத்தில் வந்து விழும், பற்கள் பற்கள் விழுந்துரும், கண்ணு போயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு அடியிலையும் அடிக்கப்பட்டு கிட்னி, லிவர், கல்லீரல், மண்ணீரல் போன்ற முக்கியமான உறுப்புகளில் ஓட்டை விழ ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்படி அடித்து பார்த்து அவன் சாகலைன்னா அவனை விட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. அவன் போய் கூடுனா ஒரு 4 இல்லைன்னா 10 நாள் வாழுவான், கூடி போனான். அதுக்குள்ளே ஏன்னா லிவரில் அடிப்பட்டதுனால, கல்லீரல் மண்ணீரல் அடிப்பட்டதுனால 10 நாளைக்கு மேலே அவன் வாழ மாட்டான், செத்து போவான். எங்கேயாவது ஒரு இடத்துல பப்ளிக்கில் சுருண்டு விழுந்து செத்து போவான். இது ஒரு மரண தண்டனை. இந்த மரண தண்டனை இயேசுவின் சரீரத்திலே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த மரண தண்டனை கொடுத்த பொழுதும் இயேசுடைய சரீரத்திலிருந்து அவருடைய சதைகள் எல்லாம் அந்த எருசலேம் வீதியிலே பீத்து எறியப்பட்ட பொழுதும் இயேசு மரிக்கவில்லை. காரணம், ஒரே காரணம், அவருடைய சரீரத்தில் இன்னும் இருக்கிற இரத்தங்கள் வெளியே வராததினால் இயேசு அந்த ஜீவனை பிடித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திலிருந்து இன்னொரு இரத்தம் வெளியே வரல முழுசா. அதனால அந்த மரண தண்டனையை அவர் ஏற்று அந்த மரண தண்டனையோடு இதில் நீங்கள் பாருங்கள், இப்படி தான் கட்டி வச்சு அடிப்பாங்க. முதுகு, இந்த பின்பகுதி, இந்த உட்கார்ற இந்த பெட்டக்ஸ் பகுதி, தொடப்பகுதி, கால் பகுதி, பின்னந்தலை, முகம், செஸ்ட்டு எல்லாம் சரீரத்தில் பிக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. அவருடைய எலும்புகள், நரம்புகள். அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த சில பாட்டிமார் பார்த்துருக்கீங்களா, கூனி நடப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்கணும், கூனி தான் நடக்கணும். நரம்பெல்லாம் விட்டுரும். ஒரு அரை பைத்தியம் மாதிரி தான் நடப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இதில் கொடுமை என்னன்னா, இந்த மரண தண்டனை கொடுத்த பிறகு இயேசுடைய தோளில் சிலுவை மரத்தை ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. யோவான் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். ஏசாயா 50:6, ஏசாயா 53:5 ஒருத்தர் வாசிங்க. 2 வசனம் இருக்குது. ஏசாயா 50:6 ஒருத்தர் வாசிங்க, ஏசாயா 53:5 வாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல, நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மரணத்தை என்னன்னு யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அடிமையாக இருக்கிற ஒருவன் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இந்த மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் இயேசு சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்ததுனால இந்த மரண தண்டனை ஏற்றார். ஏசாயா 53:5 வாசிங்க. அல்லேலூயா. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இது இன்றைக்கும் இயேசு அந்த காய்பாவுடைய அரண்மனையில் இந்த கல் தூணை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கல் தூணில் தான் இயேசுவை கட்டி வைத்து அடித்ததாக ஆராய்ச்சியாளர்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இதை எல்லாரையும் இது பண்ண மாட்டாங்க, இயேசுவை ஆனால் இந்த கல் தூணில் வச்சு தான் அடித்தாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வெளியே வச்சு தான் அடிப்பாங்க. இயேசுவை இந்த காய்பாவின் அரண்மனையில் வச்சு இந்த கல் தூணில் வச்சு அடித்தாங்க. இப்போ என்னென்னா, இந்த கல் தூணை கொஞ்சம் உன்னிப்பாக உத்து பாருங்கள். அது ஆக்சுவலாக நார்மலாக பிளெயினாக இருக்கிற கல் தூண் அடித்து அதில் ஓட்டை விழுந்திருக்கு பாருங்கள். அந்த சாட்டையினுடைய அடி அதில் பட்டதுனால, அந்த கொக்கிகளுடைய அடி அந்த கல்லில் பட்டதுனால, அந்த கல்லுகளில் அந்த கல்லுக்கு மேலே ஓட்டையும் விரிசலும் விழுந்திருக்கு. இப்போ இயேசுடைய முதுகை யோசிச்சு பாருங்கள் எப்படி பட்டிருக்கும். ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கல்லே இந்த அளவுக்கு ஓட்டையும் விரிசலும் பட்டிருக்கும் என்று சொன்னால், இயேசுடைய முதுகை யோசித்து பாருங்கள்.
ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, நம்ம வாசித்தோம், அவர் நம்மோடு கூட நம்ம இணைத்து கொள்ள முடியும். 1 பேதுரு 2:24 ஒரு வசனம் வாசிக்கிறோம், ஒரு அழகான வசனம் வாசிங்க. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சிலுவையின் மேல் சுமந்தார். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இந்த தழும்புகள் அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தை எபிரேய மொழியில் ஷாபார் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. இதனுடைய மூல வார்த்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்றாக சேர்ப்பது, இல்லைன்னா ஒன்றான ஒரு ஃபெல்லோஷிப்பில், ஃபெல்லோஷிப் தமிழ் என்னது, ஐக்கியத்தில் வர வைக்கிற ஒரு வார்த்தை. அப்போ இயேசுவின் தழும்புகள் என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? நம்மை அவரோடு கூட ஐக்கியத்தில் கொண்டு வர அந்த தழும்புகள் நமக்கு உதவி செய்கிறது. அப்போ இயேசுவின் தழும்புகள் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து மட்டும் நம்மை குணமாக்குவதல்ல, இயேசுவோடு கூட நாம் ஐக்கியத்தில் இணைக்கப்பட அவருடைய தழும்புகள் நமக்கு உதவி செய்கிறது. உன்னத பாட்டு 2:14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அழகான வார்த்தை வேத வசனம் சொல்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பைபிளில் திருப்புங்க. உன்னத பாட்டு, கண்மணியில் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு உறைவிடம் உண்டு, நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அது இயேசுவின் தழும்புக்குள்ளாக நாம் நம்மை மறைத்து கொள்ளுகிறோம். அதுதான் நம்முடைய கண்மலையின் வெடிப்பு. அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்பொழுது இயேசுவை பார்த்து சொல்ல, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்கிறேன், உம்முடைய ஆண்டவரே தழும்புகளுக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்கிறேன், உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்கிறேன். எந்த தீமையும் சத்துடைய கிரியைகளும் உங்களை அதிகமாய் தொடும் பொழுது, ஏசப்பா உம்முடைய பீக்கப்பட்ட அந்த முதுகுகள், அந்த தழும்புகளுக்குள்ளாய் என்னை மறைத்துக் கொள்கிறேன், கண்மலையின் வெடிப்புக்குள்ளாய் உன்னை மறைத்து கொள்ளு என்று சொல்லி ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து சொன்னார், கண்மலையின் வெடிப்புக்குள்ள தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் தழும்புகளை அதிகமாக யோசிக்கணும், இயேசுவின் தழும்புகளை அதிகமாக தியானிக்க அது உங்களுடைய மனநிலையை குணமாக்குறது, உங்கள் சிந்தனையை குணமாக்குறது. நீங்கள் அந்த தழும்புக்குள்ளாய் தங்கியிருக்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விடுதலைகள், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகள் அவ்வளவு அழகானது. அதுபோல் இன்னொரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகையிலே இந்த மாதிரிப்பட்ட ஒரு புளிப்பில்லா அப்பத்தை தான் புசிப்பாங்க. இன்றைக்கும் இது தான் செய்கிறாங்க. இந்த அப்பம் மாட்ஸா என்று சொல்லுகிற ஒரு அப்பம். ஹல்லேலூயா. இந்த அப்பம் 3 அடுக்காக இருக்கும். இந்த அப்பம் 3 அடுக்காக இருக்கும், ஆனால் ஒன்றா இணைந்து இருக்கும். அது பிதா குமாரன் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிறது. யூதர்கள் இன்னைக்கும் இந்த அப்பத்தை புசிக்கிறாங்க பஸ்கா பண்டிகை அன்னைக்கு. ஆனால் அவர்களுக்கு எந்த வெளிப்பாடும் கிடையாது. அது ஏதோ கர்த்தர் சொன்னார் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் சொன்னார்னு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மான்சா என்று சொல்கிற இந்த புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் 3 அடுக்காக இருக்கும். அந்த 3 அடுக்க அப்பத்தை எடுத்து அவர்கள் என்ன செய்வாங்கன்னா புசிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை புசிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவர் இல்லைன்னா அந்த தகப்பன் அவர் தான் அந்த அப்பத்தை பரிமாறணும். அவர் என்ன செய்வார் தெரியுமா? கரெக்டாக நடுவில் இருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து தான் அவர் உடைப்பார். மேலே இருக்கிறத கீழே இருக்கிறத உடைக்க மாட்டார். யூதர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, சும்மா நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நடுவில் இருக்கிற அந்த அப்பம் குமாரனை குறிக்கிறது. குமாரன் மட்டுமே சிலுவையில் பலியானார் என்பதை அதை குறிக்கிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த அப்பம் எப்படி இருக்கு தெரியுமா? மேலே வரி வரியாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும்.
எப்படி சிலுவையில் இயேசுவை அடிக்கும் பொழுது அவருடைய முதுகு வரி வரியாய் ஓட்டை ஓட்டையாய் இருந்ததோ அது போலவே இந்த அப்பம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். அதை செய்கிற யூதர்களுக்கு தெரியாது, நம்ம அதுக்கு தான் செய்கிறோம். அது இந்த மாதிரி ஒரு அப்பத்தை தான் அவர்கள் பஸ்கா அன்னைக்கு அவர்கள் புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11:24 நீங்கள் வாசிங்க. அதில் இயேசு அழகாக சொல்கிறார், அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த அப்பத்தை எடுத்து இதை வாங்கி உங்களுக்கு திருப்தியாய் புசியுங்கள் என்று சொன்னார். அப்படி நான் என்ன சொல்லுகிறாருனால், இயேசுவின் மூலமாய் வருகிற திருப்தி தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான திருப்தி. இந்த உலகத்தில் மனிதன் திருப்தியை தேடி உலகத்தில் எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறான், எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறான், எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசுவின் மூலமாய் வருகிற திருப்தி, அவருடைய சமூகத்தின் மூலமாய் வருகிற திருப்தியே உன்னதமான ஒரு திருப்தி. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, 2வது மரண தண்டனை இந்த ஸ்பீனியா கொரோனான்னு சொல்கிற இந்த மரண தண்டனை. இந்த கொரோனான்னு சொன்னோன்னா நமக்கு பயமாக இருக்குது, ஆனால் இது ஒரு முள்ளினுடைய பெயர். இது 2 விதமான முட்களை இயேசுடைய சிரசில் பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு முள் சின்ன முள். இது இந்த மரம் ரொம்ப ஷார்ட்டாக தான் வளரும். இந்த முள் ஈஸியாக வளைக்கலாம். இந்த முள் என்ன செய்யலாம்? ஈஸியாக வளைக்கலாம், பெண்ட் பண்ணலாம். இது ஒரு பேலன்ஸ்ட் இல்லாத முள்ளாக இருக்கும். பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வீதியாக, ஒரு பக்கம் குறுகலாக, ஒரு பக்கம் வீதியாக, ஒரு பக்கம் குறுகலாக, ஒரு சரியான ஒழுங்கு இல்லாத ஒரு முள் இந்த முள். இந்த முள்ளை இயேசுடைய சிரசில் அடிக்க பயன்படுத்தினாங்க. அதே போல் இந்த முள் ரொம்ப காய்ந்து போன ட்ரை பிளேஸில் தான் வளரும். ஒரு அன்ஈக்குவலான, ஒரு சமநிலை அற்ற ஒரு முள் இது. இந்த முள் காய்ந்து போன இடத்துல தான் இது வளரும். ஒரு பக்கம் நீளமாக இருக்கும், ஒரு பக்கம் கட்டையாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்காது, அற்புதமாலாம் இது இருக்காது. இந்த முள்ளை எடுத்து இது அதிகமாக ட்விஸ்ட் பண்ணுற முடியும், அதிகம் வளைக்க முடியும் என்பதனால் இதை இயேசுடைய சிரசில் வைத்தார்கள். அதே போல் இன்னொரு முள் உண்டு. அந்த முள் மரம் பாருங்கள், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான முள், சீக்கிரம் வளைக்க முடியாது, பயங்கர கடினமான ஒரு முள். இது ஒரு பெரிய மரத்திலிருந்து எடுக்கிற முள். இந்த மரத்திலிருந்து ஃபர்னிச்சர் கூட செய்வாங்களாம், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன மரம், அதை எதற்கும் பயன்படுத்த மாட்டாங்க. அது ஒரு வனாந்தரத்தில் யாருக்கும் கண்ணுக்கும் படாமல், அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கில்லாத, சீக்கிரம் வளைந்து கொடுக்கிற ஒரு நிலையாக இருக்கிறதுனால அதை ஒரு ஃபர்னிச்சருக்கோ எந்த ஒரு பிரயோஜனமான காரியத்திற்கோ அதை ஒரு மருந்துக்கோ அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க புரிஞ்சவங்க. அல்லேலூயா. 2 முள்ளை சொல்லி 2 முள் மரத்தை பேசுகிறேன். ஒரு முள் மரம் யாருக்கும் கண்ணுக்கு விரும்பாத தூரமான இடத்துல ஈஸியாக உடைகிற, வளைகிற ஒரு தன்மையுடைய, ஒரு சமநிலை இல்லாத ஒரு முள், யாரும் விரும்பாத ஒரு இணலுக்கு கூட அந்த முள் மரத்திட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் ரோமர்கள் அதை வளைக்க முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக இயேசுடைய சிரசில் வைக்க பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னொரு முள்ளையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அது என்று சொன்னால் அது ரொம்ப அழகான படர்ந்து விரிகிற ஒரு முள் மரம். அல்லேலூயா. இந்த வலது பக்கத்தில் பார்க்குறீங்கம்மா, அந்த படத்தில் பார்க்குறது அந்த முள் மரத்திலிருந்து வருகிற அந்த கனிகள். அந்த முள் மரத்திலிருந்து தேனை அவர்கள் தேன் எடுக்க பயன்படுத்துவாங்க. எருசலேமில் 2000 வருட பழமையான ஒரு முள் மரத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. 2000 வருட பழமையான ஒரு முள் மரம் சிலுவையில் அடிக்க இந்த மரத்திலிருந்து தான் எடுத்தாங்கன்னு சில ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இயேசுவுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த மரம் நிறைய, 2வது நான் பேசுகிறேன் பாருங்க, இது ஒரு மரம். இந்த மரம் அதிக மருந்துக்கு அந்த இதை பயன்படுத்தும். ஒரு பாம்பு கடிச்சா கூட இந்த முள் மரத்திலிருந்து பொடியாக்கின சில மருந்துகளை எடுத்து அந்த காயத்தில் போட்டு அதை குணமாக்குவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா 2 மரத்தை குறித்து பேசினேன்.
ஒரு மரம் புரோஜனமற்ற மரம், இன்னொரு மரம் மிகுந்த புரோஜனத்தை கொடுக்கிற மரம். அல்லேலூயா. ஒரு மரம் யாருக்கும் விரும்பாத மரம், இன்னொரு மரம் அது முள் மரமாக இருந்தாலும் எல்லாரும் அதை தேடி போகிற மரம். ஒரு மரம் யாருக்கும் அறியாத ஒரு வனாந்தரத்தில் ஓரத்தில் எங்கேயோ வளர்கிற ஒரு சின்ன செடி, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் சில ஆடு மேய்க்கிறவர்கள் கூட இந்த முள் மரத்தின் அடிவாரத்தில் வந்து படுத்துக்கொள்வாங்க. அவ்வளவு நிழலாக இருக்கும். இந்த முள் மரத்தை கொஞ்சம் கீழே சுத்தம் பண்ணி படுத்துக்கொள்வார்கள். அல்லேலூயா. இதில் இந்த முள் மரத்தில் இருந்து அநேக தேன் போன்ற நிறைய காரியங்களை அவர்கள் எடுப்பார்கள். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த முதலாவது ஒரு முள் பார்த்தோம் பாருங்க, அந்த முள் மரத்தையும் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த ஸ்ட்ராங்கான மரம் முள் மரம், இது ரெண்டையும் சேர்த்து இணைப்பாங்க. அல்லேலூயா. சேர்த்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி பார்த்தது அதிகம் ட்விஸ்ட் ஆகும்னு சொல்றது மாதிரி ரெண்டையும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஆழமான முள்ளை அவன் ரெடி பண்ணுவான். கிரீடமாக ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி என்ன செய்வாங்கன்னா, யாருக்கு மரண தண்டனை கொடுக்கணுமோ அவன் தலையில வைத்து ஒரு அடியில் 2-3 அடி அடிப்பான். 2-3 அடி அடிக்கிறதுக்குள்ள அது சல்லுன்னு உள்ள இறங்கிடும் தலைக்குள்ள. சிலது கண் வழியாக வெளியே வரும். அடிச்சுட்டு என்ன பண்ணுவான்னா அவனை விட்டுருவான். ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிச்சுட்டு அவனை விட்டுருவாங்க. அவன் கொஞ்ச நாளே பைத்தியமாகி செத்து போவான். பைத்தியம் ஆயிரும். முள்ளுடைய விஷம் அவன் தலையில் ஏறினா பைத்தியம் ஆயிடுவான். அப்படியே எங்கேயாவது விழுந்து செத்து போயிடுவான். அந்த விஷத்தன்மை அவன் சரீரத்தில் இறங்கி அந்த நாட்களில் மெடிசின் இல்லாததுனால அவன் செத்து போயிடுவான். இயேசுவுக்கு அந்த சின்ன முள்ளில் இருந்தும் அந்த பெரிய இந்த பாருங்க இந்த முள் மரத்திலிருந்தும் எடுத்து தலையில் வைத்து அடித்தாங்க. ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் அந்த 7 வார்த்தை பேசு வரைக்கும் அவருடைய மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. அல்லேலூயா. எந்த பைத்தியமோ எந்த குழப்பமோ எந்த தெளிவில்லாத நிலையோ இயேசுக்கு வரல. காரணம் என்னன்னா, அந்த முந்தின நாள் ராத்திரியிலே இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த ஜெபத்தின் வல்லமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அந்த பைத்தியம் பிடிக்க அடித்து வைத்த அந்த முள் கூட இயேசுடைய சரீரத்தில் எந்த விஷயத்தையும் கொண்டு வரல. காரணம், அவர் அவ்வளவு பெரிய ஜெப வீரனாய் மாம்சத்திருந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இயேசு இருந்தார். இந்த உலகத்தில் போராடுகிற பிசாசு, நீங்கள் பைத்தியம் பிடிக்கணும், உங்களுக்கு எதையும் தெளிவாக நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் எப்போவுமே ஒரு குழப்பத்தில் இருக்கணும், எப்பொழுதுமே ஒரு சிந்தைகள் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கணும், நீங்கள் எதையும் தெளிவாக செய்யக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு அநேக சர்ப்பத்தின் ஆவிகள் மனிதனுடைய மூளைக்கு விரோதமாய் சிந்தனைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. நான் ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா? நீங்கள் இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி உங்கள் மேல் இந்த காலை வேளையில இறங்கி வரும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகளை நீங்க ஜெயம் எடுக்க எதையும் தெளிவாக எதையும் நிதானமாக ஞானமாய் செய்கிற ஒரு விசேஷ கிருபையின் ஞானத்தை இயேசுவின் மூலமாய் அந்த ஜெபத்தின் மூலமாய் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு பைத்தியம் பிடிக்கணும் என்று சொல்லி அதை அடித்து வைத்தார்கள். ஆனால் இயேசு ரொம்ப தெளிவாக இருந்தார். காடியை கொடுக்கும்போது கூட அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை வந்து இது பண்ணார். ஏதோ பைத்தியம் பிடிச்ச நிலையிலிருந்து என்னத்தை தந்தாலும் குடிக்கிற நிலையில் அவர் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அது வேண்டாம். காரணம் என்னென்னா, சரீரத்தில் அந்த காடியை குடித்தா அப்படியே ஒரு நம்னஸ் வந்துடும், மரத்து போயிடும். ரத்தம் எவ்வளோ வெளியே போனாலும் ஒரு வழி தெரியாது, அப்படியே கல் மாதிரி இருப்பாங்க. அதனால தான் இயேசு அந்த காடியை வேண்டாம் என்று சொன்னார். அல்லேலூயா. அதில் 3 முறை காடியை கொடுக்குறாங்க இயேசுவுக்கு. கடைசி முறை அந்த காடியை அவர் வாங்கி பருகுகிறார். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நான் வந்து ஒரு இடத்துல பாருங்கள், இயேசுடைய சிலுவை, மரணம், உயிர்த்தெழுதல், இந்த 3ஐயும் 10 மணி நேரம் பாடமாக ஒரு இடத்துல எடுத்தேன். அதனால் ரொம்ப சுருக்கி நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு இருக்கிறேன். இது ரொம்ப ஆழமான ஒரு பாடம். அப்போ இது வந்து இயேசுடைய சிரசில் வைத்து அடித்து அவருக்கு பைத்தியம் வர வேண்டும் என்று சொல்லி செய்யப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இயேசு கடைசியில் அந்த காடியை வாங்கி, ஹல்லேலூயா, அவருடைய அந்த காடியை வாங்கி தன்னுடைய ஜீவனை அந்த அப்படியே முழு ரத்தத்தின் சரீரத்திலிருந்து அப்படியே ஊற்றி கொடுத்து ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த கடைசியில் வாங்கினது எதற்காக என்று சொன்னால், அவருடைய அந்த பிளட் எல்லாம் வெளியே போய்கொண்டே இருக்கிறதுனால அவருடைய மறக்கிற தன்மை வந்துடக்கூடாது, எதை மறந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவுக்காக
அதை வாங்கி அதில் நிறைய ஆழமான கருத்துகள் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? முதல்ல பார்த்தோம் தெரியுமா, அந்த சின்ன முள், அந்த முள் நம்ம. ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங்கான முள் பார்த்தோம் பாருங்க, அந்த முள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு சிரசில் வைத்து முள்கிரீடத்தை வச்சு அடிக்கும் பொழுது எதை வைத்து அடித்தாங்க தெரியுமா? நம்முடைய குறைகளை சிலுவையில் வைத்து இயேசு சிரசில் வச்சு அடித்தாங்க. நம்ம மனிதர்களால் விருப்பப்படாத ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு அழுக்குக்குள்ளே கிடந்தோம், ஒரு ஈக்குவல் இல்லாத சமநிலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருந்தோம். நம்மை அவரோடு கூட பிணைந்தார், அவரோடு கூட இணைத்தார். சிலுவையில் அவரோடு கூட அவர் நம்மை சேர்த்து அந்த சிலுவை இரத்தத்தினால அவர் நம்ம அடிக்கும் பொழுது இன்னைக்கு குறை உள்ள நாம் நிறைவுள்ளவளாய் மாறும்படியாய் இயேசுவின் குறைவுள்ள நமக்குள் பாய்ந்து வந்தது. அவருடைய சிரசிலிருந்து வந்த இரத்தம் நம்மையில் பாய்ந்தபடியால் இன்னைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ அவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பலவீனமானவர்கள், நம்ம எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, குறைவுள்ளவர்கள். இந்த பலவீன உள்ளவங்க மேல் பலனுள்ள இயேசுவின் ரத்தம் பாயும்படியாக அதன் அடையாளமாக தான் இயேசு சிரசிலே அந்த பலவீனமான முள்ளையும் பலனான முள்ளையும் இரண்டையும் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டார். அதற்கு அடையாளம் என்னன்னா, பலவீனமான மனுக்குலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத மனிதர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், யாருக்கும் விரும்பாத மனிதர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் பைத்தியம் என்று யாருக்கும் பயன்படாத எந்த பிரயோஜனம் அல்லாத அற்பமும் குப்பையுமானவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த பலவீனமான அந்த முள்ளை இயேசு சிரசிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ சிரசில் இருந்து வருகிற இரத்தம் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்போ இயேசு சிலுவையை சுமக்கும் போது நம்ம படங்களில் பார்க்குற மாதிரி முழு சிலுவையும் சுமக்கலை, அந்த கிராஸ் பீம், அந்த குறுக்கால வைக்கிறோம் பாருங்க, அதை தான் இயேசு சுமந்தார். அந்த கிராஸ் பீமில் அந்த குற்றவாளியுடைய அவர் என்ன குற்றம் செய்தார்னு அதில் எழுதி வைத்திருப்பாங்க. அந்த நடுவில் இருக்குது பாருங்கள், அந்த நிலையான நேராக இருக்குல்ல, அது ஏற்கனவே அந்த மலையில் நாட்டி வச்சுருப்பாங்க. இதை எடுத்து அப்படி அதில் கொண்டு மாட்டி இப்படி தான் அந்த மரண தண்டனை, அந்த ஆணியை வச்சு அடித்து மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. கிட்டத்தட்ட 60-70 கிலோ வெயிட் இருக்கும், 125 பவுண்டு இருக்கும். இதை தூக்கிட்டு ஒரு மலையில் செங்குத்தான ஒரு இடத்துல நடக்கணும். முதுகெல்லாம் பிக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் இயேசு அதை சுமந்து கொண்டு நடந்தார். இது 3வது மரண தண்டனை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்து நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த பைபிளில் நீங்கள் ஒரு வார்த்தையை நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம தமிழ் பைபிளில் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். இதில் எபிரேய மொழியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், அந்த சோப்பு சர்க்கிள் போட்டு அதை காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள். தமிழ் பைபிள்லையும் இங்கிலீஷ் பைபிள்லையும் எந்த மொழிபெயர்ப்பிலும் இல்லாத ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் அந்த பைபிளில் இருக்குது. அந்த வார்த்தைக்கு பேர் எட். அந்த வார்த்தைக்கு பேர் சொல்லுங்கள், எட். ஒன்றும் இல்லை, எபிரேய மொழியின் முதல் வார்த்தையும் எபிரேய மொழியின் கடைசி வார்த்தையும் சேர்த்து அந்த வார்த்தை இருக்கும், எட். ஆலஃப் டவ், எட் அப்படிங்கிற வார்த்தை. இது எந்த எபிரேய மொழி படித்தவங்களாலையும் எந்த எபிரேயத்தில் வல்லவர்களாலையும் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாததுனால தமிழ் பைபிளையும் இங்கிலீஷ் பைபிளையும் ஹிந்தி பைபிளையும் எந்த மொழிபெயர்ப்புலையும் அந்த வார்த்தையை ஆட் பண்ணல. ஏன்னா அதை மொழிபெயர்க்க முடியலை, அந்த வார்த்தை என்ன பண்ண முடியலை, மொழிபெயர்க்க முடியல. ஆனால் உங்களுக்கு ஏதாவது எபிரேய மொழி பைபிள் கிடச்சுன்னா அதை எடுத்து பாருங்கள், இந்த எட்ங்கிற வார்த்தை வந்திருக்கும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏ முதல் வார்த்தை, இசடு கடைசி வார்த்தை. அதே மாதிரி எபிரேயத்தில் ஆலஃப் என்கிறது முதல் வார்த்தை, டவ்ங்கிறது ரெண்டாவது கடைசி வார்த்தை. இந்த 2 வார்த்தை இணைத்து இந்த வார்த்தை எழுதியிருப்பார் ஆவியானவர். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆலஃப் என்ற முதல் வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொன்னால் தலைவர் இல்லைன்னா எஜமான் அர்த்தம். சொல்லுங்கள், ஆலஃப் என்ற முதல் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் அந்த படத்தில் போடுங்க பாருங்கள். அந்த வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வாசிக்கணும். எபிரேய மொழி எப்பொழுதுமே உங்கள் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வாசிக்கணும். சும்மா கற்பனை பண்ணிக்கோ, ஏபிசிடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சேர்த்து ஒரு மொழி, ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன மொழி பெயர்ப்பு, அதுக்கு என்ன மொழி, அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த எபிரேய படித்த யூத ரபிமாருக்கும் இதற்கான பதில் தெரியாது.
ஆனால் இதற்கான பதில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த முதல் வார்த்தை ஆலஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எஜமான் என்ற அர்த்தம். என்ன வார்த்தை சொல்லுங்க? எஜமான் அர்த்தம். இப்போ பண்டைய கால எபிரேய வார்த்தையில் நான் இதில் போட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு பாருங்கள், படம் மாதிரி தான் வரைவாங்க. எபிரேய எழுத்துக்களை படம் மாதிரி தான் வரைவாங்க. படம் மாதிரி வரையும் பொழுது கடைசி வார்த்தை எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். என்ன வார்த்தை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சிலுவை வடிவில் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்னாடி எழுதின ஒரு வார்த்தை. இந்த மொழி மருவி வரும்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு மாதிரி, இப்போ நீங்கள் தமிழ் மொழி கூட இப்போ எழுக்கிற ஆலாம் முன்னாடி அப்படி இருக்காது, அது வேறு மொழியில் இருக்கும். ஆமாவே இல்லையா? முதல்ல நம்ம தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்தது சீகன்பால். இந்த சீகன்பாலுடைய தமிழ் பைபிளை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஆவும் புரியாது, ஆவண்ணாவும் புரியாது. ஏன்னா அன்னைக்குள்ள தமிழ் மொழி வேறு, அவருடைய எழுத்தினுடைய வடிவம் வேறு. ஆனால் தான் அதை அந்த பார்க்குறதுக்கு வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே போல் எபிரேய மொழியும் முதல் நாட்களில் எழுதும் பொழுது படங்களை வைத்து தான் எழுதுவாங்க. உதாரணமாக சொல்கிறேன், ஆலஃப் என்ற முதல் வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்த முதல் வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா காளைன்னு அர்த்தம். அந்த ஆலஃப் என்ற எழுத்து பாருங்கள், முதல் எழுத்து பாருங்கள், ஒரு காளையினுடைய முகம் போலவும் 2 கொம்பு இருக்கிறது போலவும் வரைஞ்சிருப்பாங்க. இப்படி தான் அந்த மொழிகள் வரும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். அப்போ இந்த முதல் வார்த்தையும் இந்த கடைசி வார்த்தையும் பார்த்தா என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், நான் சொன்னேன் முதல் வார்த்தை தலைவர் இல்லைனா எஜமான் என்று சொன்னேன். கடைசி வார்த்தை அது உடன்படிக்கை இல்லைனா சிலுவை என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த அல்பா ஒமேகா என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே முதல் வார்த்தை, ஒமேகா என்று சொன்னால் கிரேக்க மொழியிலே கடைசி வார்த்தை. இது அப்படியே எபிரேய மொழியில் மொழிபெயர்த்தால் நான் ஆலஃபாகவும் டவ்வாகவும் இருக்கிறேன், நான் ஆலஃபாகவும் டவ்வாகவும் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ இந்த ஆலஃப் டவ் என்கிற 2 வார்த்தையை நீங்கள் இணைச்சிங்கன்னா ஒரு வார்த்தை வரும், அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். என்ன தெரியுமா? எஜமான் சிலுவையில். ஹல்லேலூயா. எஜமான் சிலுவை. ஆதியாக முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே எஜமான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய பெரிய நோக்கம். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி ரபிமார்கள் அதை மொழிபெயர்க்க முடியலை. அது எப்படிங்க ஒரு தேவன் சிலுவையில் அறைய முடிங்கிற மாதிரி நம்ம மொழிபெயர்க்கிறது? அதனால் அந்த வார்த்தையை மொழிபெயர்க்க மாட்டாங்க. ஆனால் விஷயம் தெரியுமா, அந்த வார்த்தை முழு பைபிளையும் 9248 முறை வருது. இந்த வார்த்தை, இந்த ஆலஃப் டவ் என்கிற இந்த 2 எழுத்தும் உள்ள வார்த்தை முழு பைபிளையும் 9000 தடவை வருது. ஆனால் மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. மொழிபெயர்க்க முடியும், ஏன்னா மொழிபெயர்க்க முடியலை. மொழிபெயர்த்தா எப்படி மொழிபெயர்க்கணும்? தலைவர் சிலுவையில் மொழிபெயர்க்கணும், இல்லை எஜமான் சிலுவையில் மொழிபெயர்க்கணும். ஹல்லேலூயா. அதனால அது மொழிபெயர்க்காம விட்டுட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையில் வாழ்கிற நமக்கு தெரியும், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் அவர் முதலும் முடிவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44:6 இயேசு அதை தான் சொல்கிறார், நான் முதலும் முடிவுமாய் இருக்கிறேன், என்னை தவிர வேற தேவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு அது என்ன அர்த்தம்னா, இயேசு தான் அந்த வார்த்தைக்கு ஒரே அர்த்தம். இப்போ இன்னொரு வார்த்தையை மட்டும் நம்ம படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். இதெல்லாம் வேறு நாட்கள் வரும்போது உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன். சரி, இயேசுடைய வஸ்திரம், இயேசுனுடைய கால்கள் கைகள் எல்லாம் வரும். அதை குறித்து ஆழமாக படிக்கலாம். நமக்கு ஒரு டைம் கிடைக்க படிப்போம். இப்போ சிலுவையினுடைய மரணத்தை குறித்து நம்ம பார்ப்போம். பார்த்துவிட்டு நம்ம அதை முடிக்க போகிறோம். கவனிங்க. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருடைய தலைக்கு மேலே ஒரு எழுத்து வச்சாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன எழுத்து வச்சாங்க சொல்லுங்கள் பாப்பா. இயேசு சிலுவையில் அடிக்கும் பொழுது தலைக்கு மேலே இந்த பாருங்கள், இந்த மாதிரி
அந்த படம் இந்த மாதிரி ஒரு வாசகம் தொங்க போட்டாங்க. என்ன தொங்க போட்டாங்க? யோவான் 19ஆம் அதிகாரம் 19:20 இருக்கு. இவர் யூதருக்கு ராஜா. அது வாசிங்க. யோவான் 19:20. யோவான் 19:20. சிலுவையின் மேல் போடு வைத்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எழுதியிருந்தது. ஹல்லேலூயா. இது எதுக்கு பண்ணாங்க? இயேசுவை கேலி பண்ணுறதுக்கு. எப்போ ராஜா ராஜான்னா ராஜாவை நாங்கள் அடித்து தொங்க விட்டோம் பார்த்தீங்களா? ராஜா ராஜான்னா என்ன ராஜா? ராஜாவுக்கு தலையில் முள்கிரீடம் வச்சு மாறினால் அடித்து ஒரு மிருகத்தை போல் அடித்து நாங்கள் தொங்க போடுறோம். என்னையா ராஜா உங்களுக்கு அப்படின்னு அவரை கேலி பண்ணும்படியாக அந்த வாசகத்தை இயேசுடைய தலையின் மேலே தொங்க போட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு படத்தில் பாருங்க, இப்படி தான் தொங்க போட்டிருப்பாங்க. எபிரேய, கிரீக்கு, லாட்டின் 3 எழுத்து இருக்கு. எபிரேயம் முதல் வரி, ரெண்டாவது நடுவில் இருக்கிறது கிரீக்கு, லாஸ்டில் லாட்டின். சரியா? இந்த லாட்டினில் தான் நீங்கள் பார்த்தா சில ஆர்சி சபைகளில் பார்த்தீங்கன்னா INRI அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலுவைக்கு மேலே எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சிலுவைக்கு மேலே INRI அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்னென்னா ஈசூஸ் நசரேயஸ் ரெக்ஸ் இராடியம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படிங்கிற அந்த INRI. நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு அது என்ன INRI இது என்ன கம்பெனி பேருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ எபிரேய மொழியிலையும் கிரீக் மொழியிலையும் அதை தொங்க விட்டார்கள். சரி, இப்போ யூதர்களுக்கு பிரதானமாக இருந்த மொழி என்ன மொழி அன்னைக்கு? எபிரேய மொழி. ஹல்லேலூயா. அவங்க ஏன் கிரீக் மொழியிலும் லத்தீன் மொழியிலும் தொங்க போட்டாங்கன்னா அன்னைக்கு நிறைய ஜனங்கள் அங்கே இருந்ததுனால. சரி, இப்போ ஒரே ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேய மொழியில் எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொன்ன எபிரேய மொழி வலது பக்கத்துலேருந்து வாசிக்கணும். எபிரேய மொழியில் எப்படி இருக்கும்? ஜீசஸ் த நசரேயன் கிங் ஆஃப் ஜூஸ். எபிரேய மொழியில் யேசுவா ஹஸ் நசாரி வா மெலக் ஹ யகுதீம். யேசுவானா இயேசு, ஹா நசரேயன்னா நசரேயனாகிய இயேசு, வ மெலக்னா ராஜா. மெலக் என்றால் ராஜா, ஹா யகுதீம், யகுதீம்னா யூதர்களுக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு விலாசத்தை எழுதி இயேசுவை கேலி பண்ணும்படியாய், இயேசுடைய அந்த ஏற்கனவே அவரை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தியாச்சு, இனி அவரை கேவலப்படுத்தும்படியாய் அவருடைய சிரசின் மேலே அதை எழுதி வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கு. இப்போ பாருங்க, கிரீக்கு, எபிரேயம், லாட்டின், தமிழ் அப்படி 3 மொழியிலும் இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்கு அப்படின்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். யோவான் 19:21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியன் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினது தான். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இயேசுவை சிலுவையில் அடித்தது யாரு? இந்த பிரதான ஆசாரியர்கள். இவங்க இயேசுவின் சிலுவையில் தலையில் வச்சு அந்த வாசகத்தை அடிச்சுட்டு எல்லாம் கெக்க பக்கன்னு சிரிச்சு நிற்கிறாங்க, கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பிரதான ஆசாரியன் பார்க்குறான். அதை பார்த்தோன்னா அவன் கண்ணுக்கு ஏதோ புதுசாக தெரிஞ்சிச்சு. அவன் கண்ணுக்கு ஏதோ அந்த வாசகத்தை பார்க்கும்போது ஏதோ புதுசாக தெரியுது. உடனே கையில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுதான். எங்க? பிலாத்துட்ட. ஐயோ, மொத்தத்தில் கவுத்து விட்டியே, இயேசு யூதரின் ராஜான்னு எழுதாம அவன் சொன்னதாக எழுதும் அந்த விலாசத்தை எப்படியாவது மாற்றணும்னு முயற்சி பண்ணான். அதான் அதோடைய மொழி, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த விலாசத்தை எப்படியாவது மாற்றணும்னு முயற்சி பண்ணான். அப்படி அவன் எண்ணத்தை பார்த்தான். அவன் அந்த இதில் பார்த்தான் அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிங்க. நான் அந்த பாருங்க, முதல் வார்த்தையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க, மேலே இருக்கிற எபிரேய மொழி. சரியா? அதில் நீங்கள் பாருங்கள், அந்த முதல் எழுத்து மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, அந்த எழுத்து இப்போ நீங்கள் வாசிக்க சொன்னாலும் உங்களுக்கு வாசிக்க முடியாது. தமிழே நமக்கு கஷ்டம், தத்தக்க புத்தகிங்க, எபிரேய மொழி வாசிக்க. அதனால நீங்கள் சும்மா என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதை சோப்பு கலரில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். சரியா? முதல்ல ஒரு சின்ன கமா மாதிரி இருக்கா?
அது யெஷுவா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய முதல் வார்த்தை. அப்புறம் அந்த ரெண்டாவது வார்த்தை பாருங்க, ஹே. அந்த ரெண்டாவது வார்த்தை ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுமா? அதுக்கு பேர் என்னது? ஹே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஹே. அப்போ முதல் சின்ன கமாம இருக்கிறது யோடு, ரெண்டாவது ஹே, மூணாவது ஒரு கொக்கி தாத்தா பிடிக்கிற கம்பு மாதிரி இருக்கா, அது வந்து வாவ். அது பேர் என்ன? சொல்லுங்க, வாவ். சொல்லுங்கம்மா. அப்பா எப்போ தூக்கம் வர, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். வாவ். நாலாவது லெட்டரும் ஹே. யோடு ஹே வாவ் ஹே. சத்தமாக சொல்லுங்க, யோடு ஹே வாவ் ஹே. ஏ ஹே எப்போ முடிப்பா? ஹே. யோடு ஹே வாவ் ஹே. சரியா? சரி, இப்போ கவனிங்க, இந்த வார்த்தையும் வாசிட்டான். பொதுவாக எபிரேய மொழி நம்ம தமிழ் மாதிரி இல்லை, இங்கிலீஷ் மாதிரி இல்லை. எபிரேய மொழியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெட்டர், ரொம்ப பிரதானமாக பார்ப்பாங்க. இந்த பிரதான ஆசிரியர் கேட்கப்பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு சிலுவையை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கண்ணில் யெஷுவா ஹா நசாரி வா மெலக் யா யகூதீம் இந்த வார்த்தையை குறுகுறுன்னு பார்க்குறான். அதில் யோடுகே வாவுகே இங்கே வார்த்தையை பார்த்தோன்னா அவன் கண்ணு வெளியே வந்து விழுந்துட்டு உடனே ஓடுதான். ஐயோ, மொத்தத்தில் சொதப்பிட்டே எல்லாத்தையும் மாற்றுன்னு. யோடுகே வாவுகேன அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு பயங்கரமான ஆழமான அர்த்தம். யோடுகே வாவுகேன்னா யெகோவான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படின்னா இவன் சிலுவையில் என்ன அடித்து வச்சிருக்கான்னு தெரியுமா? மேலே அவ்வளவு வேலையும் பார்த்துட்டு இவர் யெகோவான்னு சொல்லி மேலே அடித்து வச்சிருக்கான். அவன் தெரியாமலே அடித்து வச்சது. இயேசுவை கேவலப்படுத்தணும், வெட்கப்படுத்தணும், அவரை வந்து முற்றிலும் அவரை வந்து ஒரு கேலி கூத்தாக அவரை மாற்றணும்னு சொல்லி செஞ்ச ஒரு தந்திர வேலையை பிதாவாகிய தேவன் ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்போ இயேசு பூமியில் இருக்கும்போதே சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோன்னு. அந்த வார்த்தையை நிரூபிக்கும்படியா இவனே கையில் எழுதி வச்சுட்டான், இவர் யெகோவா தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி தான் இருக்கும் அந்த சிலுவைக்கு மேலே அந்த எழுத்து பார்க்கும் பொழுது அந்த யெகோவா என்கிற வார்த்தை. அதனால தான் அவனால் தாங்க முடியலை. அவன் ஓடி போய் பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், அந்த எழுத்தை எப்படியாவது மாற்றிரும், நாங்கள் தெரியாதனமாக யெகோவான்னு எழுதி வச்சிட்டோம். இயேசுவை கேவலப்படுத்த நினச்சி நாங்களே எங்கள் கையால் அவரை எப்படி எழுதிட்டோம்? அவர் தான் தேவன், அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தவனு நாங்களே எங்கள் கையால் எழுதி வச்சிட்டோன்னு ஓடி போய் பிலாத்துட்ட போய் கேட்குறான். பிலாத்து சொல்கிறார், அப்படிலாம் மாற்ற முடியாது, உன் சௌரியத்துக்கு நான் எழுதுனது தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் எதை நினைப்போடுக்கு தெரியுமா? வனாந்திரத்திலே ஒரு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல, அதை பார்த்தவர்கள் அநேகர் ஜீவன் பெற்றது போல இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எருசலேமில் கொல்கதா மலையில் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்குற யாவரும் சொஸ்தம் அடைவார்கள், விடுதலை பெறுவார்கள், ஆரோக்கியம் அடைவார்கள், ஜீவனை பெறுவார்கள், நித்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்போ நான் இதில் என்ன ஒரு சத்தியத்தை சொல்ல வருகிறேன்னு சொன்னால், உங்களை அழிக்கும்படியாய் சத்துருவானவன் மனுஷன் என்ன தந்திரம் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவளாக இருந்தால் அவர்கள் பண்ணுகிற அதே தந்திரத்தை வைத்தே தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சிலுவை மரணம் ஒரே ஒரு காரியத்தை காட்டுகிறது. என்னன்னு சொன்னால், இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் ஜெயம் பெற்றவராக இல்லை. இவர்கள் இயேசுவை சிலுவையில் அடித்து அந்த வாசகத்தை மாட்டும் பொழுதே இயேசு ஜெயம் பெற்றவராய் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அவரை காட்டிவிட்டார். ஹல்லேலூயா. நான் உங்களை வந்து பாஸ்டர் நிறைய தந்திரமாக என்னை வந்து இது பண்ணுறாங்க, என்னை அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமாக அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல என்று சொல்றீங்களா? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு அவன் கையாலே நீங்க தேவனுடைய பிள்ளைனோ, அவன் வாயாலே நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுற மாதிரி ஒரு கிரியை நம்முடைய தேவன் செய்ய முடியும். அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உலகத்தில் மனுஷங்க என்ன காரியனாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதற்கு இந்த ஒரு காரியம்தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை கேவலப்படுத்தி அவரை முழுவதும் வெட்கப்படுத்தி அவரை ரொம்ப கேவலப்படுத்தணும்னு நினைச்சு செய்த ஒரு காரியம் அவர்கள் கையாலே அவர்தான் தேவன் என்று எழுத பிதாவாகிய தேவன் வைத்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றுகிற, மனிதனுடைய மூளையை மாற்றுகிற, மனிதனுடைய செயல்களை மாற்றுகிற, நமக்காக யாவையும் எந்த நேரத்திலும் செய்து முடிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதிலே நாம் ஒரு நாளும் ஆமென் ஹல்லேலூயா சந்தேகப்படவோ ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். எனக்காக எதையும் செய்து முடிப்பார். மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், மனிதனுடைய தந்திரங்கள், மனிதனுடைய ஆமென் பொல்லாத கிரியைகளை குறித்து பயப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் மாற்றி உங்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர், அவன் அப்படி பண்ணிட்டான், இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இல்லைனா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருங்க தெரியுமா, இவங்க இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, இவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இவங்க என்னை வஞ்சித்துட்டாங்க, இல்லைனா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்கன்னு சொன்னால், மகனை மகளே, நீ மனிதனை பார்க்காத, உனக்காக எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிற, மனிதனுடைய சூழ்ச்சியே கூட உனக்கு நன்மையாய் மாற்றி அமைக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் இந்த காலை வேளையில் மறந்து போக வேண்டாம். மனிதனுடைய தந்திரத்தையே நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அந்த மனிதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் எதிரான கிரியையே நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியமாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசப்பாட்ட போய் சொல்லலாம், ஏசப்பா என்னை ஏமாத்திட்டாங்க, ஏசப்பா என்னை வஞ்சித்தாங்க, ஏசப்பா எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க. இப்படி ஏசப்பா சொல்லுவார், நான் சிலுவையில் அடிக்கும் பொழுது எனக்கு அப்படி தான் பண்ணாங்க, ஆனால் அவங்க எதை பண்ணாங்களோ அதையே பிதாவாகிய தேவன் ட்விஸ்ட் பண்ணி அது அவங்களுக்கு தலையில் ஒரு இடி உழுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. அவர் நம்முடைய தேவன் எவ்வளவு சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எந்த மனித சூழ்ச்சியை குறித்து பயப்பட வேண்டாம், எந்த மனிதன் என்னை ஏமாற்றி விட்டானோ வஞ்சித்து விட்டானு பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையின் நம்முடைய ஜெயத்துக்காகவே அதை அவர் நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசுக்கு சோழியை முடிச்சாச்சு, இனி சந்தோஷம்தானு யாமேன் பிசாசு கர்ச்சித்து சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு சிலுவையிலிருந்து ஆமேன் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பி ஹல்லேலூயா அதே சாத்தானுடைய தலையை நசுக்கி அதே சூழ்ச்சியை அவருடைய ஜெயமாய் இயேசுடைய ஜெயமாய் சாத்தானுக்கு நித்திய அடியாய் அதை மாற்றினாரே. அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. மரணத்தின் அதிபதி என்று சொல்ல அந்த பிசாசை மரணத்தை வச்சே ஜெயித்தாரே, அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நல்ல முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நமக்காக எதையும் அவர் செய்ய நல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனிதனுடைய சூழ்ச்சியை குறித்தோ எந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நீர் என் பக்கத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எந்த தீமையும் நீர் அணுக விடமாட்டீர் ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறபடியால் எந்த சூழ்நிலை என் தலையை உயர்த்த உம்மால் முடியும் ஆண்டவரே. எந்த சத்துருடைய தலையை ஆண்டவரே நீர் தாழ்த்தி என்னுடைய தலையை உயர்த்த உம்மால் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாழ்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் கீழானாலும் இயேசுவை விட்டு விடாதிருங்க. எந்த சூழ்நிலையும் மாற்ற அவரால் கூடும். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாய் உங்களுடைய ஜெயத்துக்கு சாதகமாய் மாற்ற அவரால் கூடும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கை விரோதமாக போராடுறாங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் உங்கள் ஜெயத்துக்கு படிதான், அதெல்லாம் உங்கள் ஜெயத்துக்கு படிதான். ஹல்லேலூயா. ஒரு யோசேப்பை கவர்னராய் மாற்றும்படியாய் ஆமென் ஸ்தோத்திரம் 11 அண்ணன்மாரை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு யோசேப்பை கவர்னராக மாற்றும்படியாய் 11 அண்ணன்மாருடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள். அவங்க எல்லாம் நினைச்சாங்க யோசேப்பை நம்ம அழிச்சிட்டோன்னு. ஆனால் அவர்களுக்கு தெரியல, அவர்கள் யோசேப்புடைய சிங்காசனத்துக்கு படிகளாய் மாற
மாறினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனித சூழ்ச்சியும் நம்முடைய சிங்காசனத்துக்கு படியாய் மாற்ற அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். அதனால் திரும்பவும் கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், மனிதர்களுடைய துரோகங்களையோ மனிதர்களுடைய காரியங்களோ எவ்வளவோ தந்திரமாக என்னை ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், அவங்க இப்படி பண்ணாமல் இருந்தால் நான் இன்றைக்கி எவ்வளவோ நல்லா இருந்திருப்பேன். இப்படியெல்லாம் நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம்ல, நிறைய நேரங்கள் யோசிக்கிறோம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் ஒரு காலத்தில் அவங்களுக்கு புரியும், நம்ம அவனை ஏமாற்ற அழிக்காத பண்ணோம். ஆனால் கர்த்தர் அதை அவனுடைய ஜெயத்தின் கிரீடமாகவே ஆண்டவர் நம்முடைய சூழ்ச்சியை மாற்றித்தார் என்று அவங்களுக்கு புரியும். கர்த்தர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சிலுவையில் மனிதனுடைய சூழ்ச்சியை ஜெயமாய் மாற்றினவர். நமக்காக எந்த சூழ்ச்சியும் ஜெயமாய் மாற்ற அவரால் முடியும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய சிலுவை ஆண்டவரே குறித்து அதிகமாக நாங்கள் தியானிக்க நீ தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் உடைய சிலுவை ஆண்டவரை எவ்வளோ ஆழமானதப்பா, இதை குறித்து இன்னும் நாங்கள் ஆழமாக தியானிக்க எங்களுக்கு இன்னும் கிருபைகளை தரணும். நாங்கள் சிலுவையை தியானிக்கிறவள அல்ல, சிலுவையின் நிழல் அனுதினம் அடியான் சாய்ந்து இலை பார்வேன் என்று பக்தன் பாடுவது போல சிலுவை நிழலிலே நாங்கள் அனுதினம் காத்திருக்க, சிலுவையின் மூலமாய் வருகிற அந்த இரத்தத்தின் மூலமாக வருகிற விடுதலையை, சுகத்தை, ஆண்டவரை பாதுகாவலை, ஆண்டவர் ரட்சிப்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நாங்கள் அனுபவிக்கலாம். எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபத்தாரும் தொடர்ந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உயிர்த்தெழுந்த பண்டிகையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.